Good evening. Now we're going to see about motivation and empowerment. What is motivation? There is two types of motivation is there. One is self-motivation and other is motivation. Self-motivation is the thing what we motivated ourselves better. And the normal motivation is other will do the same for us. So that is the difference between self-motivation and motivation. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அவேர்னஸ், டெக்னாலஜி அவேர்னஸ், கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட், நீடி, இன்வால்மெண்ட், டிசையர், ப்ரொமோஷன் ஆஃப் குவாலிட்டி, குவாலிட்டி அப்ஜெக்டிவ், ப்ரொமோட்ஸ் இன்னோவேஷன். ஸோ இதில் இருக்குது. ஸோ எஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒய் வி சூஸிங் மோட்டிவேஷன் அப்படின்னா, வித்தவுட் மோட்டிவேட்டிங் நத்திங் கேன் பி டன் பை த பீப்புள். ஸோ தீஸ் ஸோ திங்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது என்னென்னா, ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் அண்ட் டீம் ஒர்க் எப்படி ப்ரொமோட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்ஸ் க்ரியேட்டிவிட்டி, ரிவார்ட்ஸ், அனாட்டமி, என்டர்ப்ரனியல் ஸ்பிரிட். இதெல்லாம் வந்து டீம் அண்ட் டீம் ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி காமன் டைரக்ஷன், குவாலிட்டி, சினர்ஜி, சப்போர்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ஒர்க் போல் என்ன, டீமோட ஒர்க் போல் என்ன. ஸோ இண்டிவிஜுவல் ஐசோலேஷன், ஹாட் டு எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ இண்டிவிஜுவல் டீம் போல் இருந்துச்சு, ஒரு டீம் லீட் இருக்காங்க, அந்த டீம் லீடு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீம் ஒர்க். ஸோ பட் ஒரு டிசைனர் இருக்கார், அவர் யாருக்குமே ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை, தட் இஸ் ஐசோலேஷன். ஸோ அவர் வந்து ஹார்ட் அண்ட் டு எக்ஸ்பர்ட், அவரோட திங்ஸ் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லி ஷேர் பண்ண முடியாது. லேக் ஆஃப் காமன் டைரக்ஷன், காமன் டைரக்ஷனில் நிறைய லேக் ஆகிறது. டிசபிலிட்டி பிட்வீன்ஸ் ஈக்குவல்ஸ், ஐசோலேஷன், லேக் ஆஃப் சப்போர்ட், இதெல்லாம் இருக்கிறது இண்டிவிஜுவல் போல். டீம் ஒர்க் போல் என்ன பண்ணுது அப்படின்னா, குரூப் திங்கிங், அதாவது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் ஒன் ஐடியா, யூ ஹாவ் ஒன் ஐடியா, ஹவு வி கனெக்டட் வித் ஒன், ஹவு வி incubated things, how we innovated the things, least common denominator effect. So at last வரைக்கும் we will try for the solution அப்படிங்கிறது டீம் ஒர்க் போல் இருக்கும். initiative not acknowledged. So teamwork comes under initiative and not acknowledged. Increase bias. So either it be integer number, it have some negatives and positives, and hard to introverts. ஸோ இதுவும் இதில் வருது. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பண்ண முடியாது, பட் இன்ட்ரோவர்ட்ஸ் எதுவும் நிறுத்த முடியாது. ஸோ குவாலிட்டி சர்க்கிள் ரெகனைசேஷன் பார்க்கும். ஸோ குவாலிட்டி சர்க்கிள் மெம்பர்ஸ் brainstorm, gather data and establish cause and effect. So these are the things quality circle members prepare solution and recommendations. So result are measured, feedback, recognition and rewards to given to the quality members, quality circle members. So quality circle இருக்குன்னா we have to create one benchmark and work for that அப்படிங்கிறதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா research and development is the first and foremost thing in quality. அண்ட் ரா மெட்டீரியல் அண்ட் சோர்ஸிங், ஒரு R&D பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் we have to manufacture a new thing. ஸோ அதுக்காக R&D பண்ணுறோம். R&D பண்ணோன்னா வேர் இஸ் த ரா மெட்டீரியல் கம்ஸ் ஃப்ரம். ஸோ சோர்ஸிங் பண்ணி இது பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் த ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் சேஃப்டி, குவாலிட்டி அஷூரன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த 8 பேராமீட்டர்ஸும் சேர்ந்தது தான் குவாலிட்டி சர்க்கிள். So once again, research and development R&D, raw material and sourcing, production, quality control, storage and logistics, training and safety, quality assurance, complaints and regulations. So these are the basic things. I don't want to explain this much more because the last sessions also we explained this much more. So quality circle is why we follow this quality circle. We have to produce the things in zero defect. So only ஒரு ஜீரோ டெஃபெக்ட் கான்செப்ட் கொண்டு வரணும். TQM, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ we have to create the own brand and surveil in the market at least for next 10 years அப்படிங்கிறத கம்பெனியோட
கண்டிப்பாக ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த குவாலிட்டி சர்க்கிள் எல்லாம். தேங்க்யூ.